காலையில சீக்கிரம் ஆபீஸுக்கு போனா ஆபீஸ ஒரேடியா மூடிட்டானுங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ஆபீஸ் நம்பர் வர லேட் ஆயிடுச்சு. அதான் பேக் டு மை இன்ஸ்டாகிராம் சீரீஸ்ல இன்னைக்கு 4-2 இந்த லாகினுக்கும் லாக் அவுட்டுக்கும் என் வாழ்க்கையில இல்ல போல ஒரு எண்டு. வரவல்ல இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்க் பீக்கிஸ் ஒரு முட்டை பப்ஸையும் தூக்கியாச்சு. இந்த பாட்டு கேட்டாதான்பா ஒரு மனசுல ஒரு உண்மையா இருக்கு. வடக்கு நண்பர்கள் அருமையான பாட்டுலாம் பண்ணிருக்காங்க. ஆபீஸ்ல இருக்க நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை போட்டு நம்ம வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு ஒரு வேலை வருது, திடீர்னு ஒரு வேலை வர மாட்டுது. அப்படியே பலூன்ல காத்திறங்கின மாதிரி வேலை போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா மதியானம் ஆயிடுச்சு. நம்ம மேனேஜரும் ஜாயின் பண்ணனால அவங்க வெஜிடேரியன் கேஎஃப்சில போயிட்டு வெஜிடேரியன் கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மேல கீழே நேபாளி அக்கா பார்த்த உடனே திடீர்னு கிளம்பி பக்கத்துல இருக்கிற பீச்சா கடைக்கு போயிட்டு 10 கிராம் பீச்சாவை பதார்த்தமா 3 சொல்லிட்டு திடீர்னு சாப்பிடலான்னு பார்த்தா இல்ல சார் ரமதான நீங்க ஆபீஸ்ல போய் தான் சாப்பிடணும்ட்டாங்க. கொடுக்குன்னு ஆபீஸ்க்கு எடுத்து வந்து உட்காந்து சாப்பிடறதுக்குள்ள 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆச்சு. பிரேக் முடிஞ்ச மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. சரி தாண்டா சாக்குன்னு சந்தோஷமா வீட்டுக்கு குடுகுடுன்னு கிளம்பி வந்தா செம்ம டயர்டு. பெட்ல உட்காந்து சும்மா 1 மணி நேரம் போன் நோட்டு எட்டி பார்த்தா நம்ம பசங்க மீன் குழம்பு செஞ்சு வச்சிருந்தாங்க. பகுமானமா ஒரு தட்டை எடுத்து போட்டு ஜம்முன்னு அடிச்சு நோக்கியாச்சு. இன்னும் 28 நாள் இருக்கு நண்பர்களே. 2வது நாள் அருமையா போச்சு. மீன் குழம்பு பிரிச்சு விட்டுருக்காங்க பாய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.